நிவேதா அந்த ஊரின் எல்லையில் இருந்த பஸ் ஸ்டாப்பை நெருங்கும்போது இருட்டிவிட்டது. ஊரின் கோடியில் இருந்தது அந்த பஸ் ஸ்டாப். ஜன நடமாட்டம் இல்லை. ஒரு மரத்தடியில் நின்று கொண்டாள். அருகில் ஒரு நிழற்குடை இருந்தது. குப்பையும் கூளமுமாக இருந்தது. யாரும் அதை உபயோகிப்பதில்லை என்று பார்த்தவுடன் புரிந்தது. இந்த ஊர் இவ்வளவு குக்கிராமமாக இருக்கும் என்று அவள் நினைக்கவில்லை. சென்னையில் பேயிங் கெஸ்ட் விடுதியில் அரை தோழி வனிதாவின் ஊர்தான் இது. 2 வருடங்களாக ஒன்றாக இருந்ததில் மிகவும் நெருங்கிவிட்டனர். வனிதாவின் தாய் மாரடைப்பில் காலமாகிவிட்டதாக செய்தி வர சோகத்தில் இருந்த தோழியை தனியாக அனுப்ப மனம் வரவில்லை நிவேதாவுக்கு. வனிதாவுக்கு உறவு என்று சொல்லிக்கொள்ள அவள் தாயைத் தவிர பெரிதாக யாரும் இல்லை. அவளது சோகத்தை பகிர்ந்து கொள்ளவும் ஊரில் யாரும் இருக்கப் போவதில்லை என்பதால் நிவேதா உடன் புறப்பட்டு விட்டாள். ஒரு நாள் முழுவதும் தோழியுடன் இருந்தாள். ஒன்றுவிட்ட சித்தி வந்திருந்தார். வனிதாவுடன் சில நாட்கள் துணையாக இருப்பதாக தெரிவித்தார். எனவே மறுநாள் மாலை ஊருக்கு புறப்பட்டாள். இரவு இருந்துவிட்டு காலையில் புறப்படும்படி தோழியும் சித்தியும் கூறினார்கள். இல்லை, நாளை நான் வேலைக்கு போகணும், லீவு அதிகம் இல்லை என்று கூறிவிட்டு புறப்பட்டு விட்டாள். பஸ் ஸ்டாப் வரை துணை வருவதாக வனிதா கூறினாள். வேண்டாம், நீ திரும்புவதற்குள் இருட்டிவிடும். இந்த சின்ன ஊரில் எனக்கென்ன பயம் என்று வனிதாவுக்கு தைரியம் கூறி கிளம்பிவிட்டாள். நன்றாக இருட்டிவிட்டது. ஓரிரு 2 வீலர்கள் கடந்து போனது. நிவேதாவுக்கு பயமாக இருந்தது. திரும்பி விடலாமா என்று யோசித்தாள். அப்போது தூரத்தில் பஸ் வரும் சத்தம் கேட்டது. அருகில் வந்து நின்றவுடன் ஏறிக்கொண்டாள். கையில் இருந்த பையை காலடியில் வைத்துவிட்டு அமர்ந்தாள். டிக்கெட் பெற்றுக்கொண்டதும் ஜன்னல் ஓரமாக நகர்ந்து அமர்ந்தாள். சிலுசிலுவென்ற காற்று முகத்தை வருடியது. சற்று நேரம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவள் அப்படியே கண்ணயர்ந்தாள். திடீரென்று பெரிய சத்தம், பயங்கரமான இடிச்சத்தம் போலிருந்தது. திடுக்கிட்டு விழித்தாள். என்ன நடந்தது? புரியவில்லை. தான் எங்கே இருக்கிறோம்? புரியவில்லை. பஸ் முழுவதும் இருளாக இருந்தது. அப்போது கேட்ட இடிச்சத்தம் கனவாக இருக்குமோ? அப்பப்பா, பயங்கரமாக இருந்தது. இருளில் எதுவும் புரியவில்லை. எதுவும் தெரியவும் இல்லை. மிகவும் உற்று பார்த்தபோது டிரைவர் சீட் அருகில் மட்டும் மிக மங்கிய வெளிச்சம். பஸ்ஸில் ஆங்காங்கே சிலர் உட்கார்ந்திருப்பது போல் தெரிந்தது. ஒரு வயதானவர் டிரைவர் சீட் பின் சீட்டில் தெரிந்தார். இடதுபுறம் கணவன் மனைவி போல இருவர். இன்னும் ஒரு சிலர் தனித்தனியாக தெரிந்தனர். யாரும் பேசவில்லை. அமைதியாக வந்தனர். எல்லாம் உறங்கிவிட்டார்களா? நள்ளிரவு ஆகிவிட்டதா? இன்னும் இரவு உணவு நேரம் கூட ஆகியிருக்காதே. கையில் இருந்த வாட்சை பார்த்தாள். இருளில் எண்கள் ஒன்றும் புலப்படவில்லை. சற்று நேரத்தில் பஸ் ஒரு ஸ்டாப்பில் நின்றது. அந்த கணவன் மனைவி இறங்கிக் கொண்டனர். யாரும் ஏறவில்லை. பஸ் புறப்பட்டது. அடுத்த நிறுத்தத்தில் பெரியவர் இறங்கினார். ஆனால் யாரும் ஏறவில்லை. நிவேதாவுக்கு பயமாக இருந்தது. கண்டக்டரை கேட்கலாமா என்று நினைத்தாள். கண்களை கூர்மையாக்கி அவர் எங்கு இருக்கிறார் என்று தேடினாள். யாரும் இருப்பது போல் தெரியவில்லை. டிக்கெட் வாங்கினோமே, பிறகு கண்டக்டர் எங்கே போனார்? நிவேதாவுக்கு திகிலாக இருந்தது. பையில் டிக்கெட் இருக்குமே. பையை தேடினாள். கிடைக்கவில்லை. பஸ் எந்த ஊரில் போய்கொண்டிருக்கிறது என்றும் புரியவில்லை. வெளியிலும் இருள் சூழ்ந்திருந்தது. வேறு வழியில்லை. டிரைவரிடம் சென்றுதான் கேட்க வேண்டும். தான் இருப்பது அவருக்கு தெரியுமா? மெல்ல எழுந்தாள். மெதுவாக நடந்து டிரைவர் சீட் அருகில் வந்தாள். அண்ணே, நாம் இப்போ எந்த ஊரில் இருக்கிறோம் கேட்டாள். அவர் பதில் சொல்லவில்லை. சாலையின் மீது கவனமாக இருப்பதாக தோன்றியது. ஒருவேளை காதில் விழவில்லையோ? எச்சில் கூட்டி விழுங்கியபடி, சார், இந்த பஸ் எங்கே போகிறது? நான் சென்னை போக வேண்டும் என்று சத்தமாக கூறினாள். இந்த பஸ் சென்னை போகாது, அவர் திரும்பாமலே கூறினார். அப்படின்னா எந்த ஊர்லையாச்சும் நிறுத்துங்க, நான் இறங்கிக் கொள்கிறேன் என்றாள். நீ இறங்க முடியாது, இன்னும் வெகு தூரம் நீ போகணும். என்ன சொல்கிறார் இவர்? திகிலில் உறைந்தாள் நிவேதா. இது ஆத்மாக்களை ஏற்றிச் செல்கிறது. உணர்ச்சியற்ற குரல் ஓட்டுநரிடமிருந்து வந்தது. ஆத்மாவா? அப்படியானால் நான் நினைவுகளை கூட்டி யோசித்தாள் நிவேதா.
கொஞ்சம் கொஞ்சமாக அவளுக்குள் காட்சிகள் வந்தது. தோழியின் ஊரில் தான் ஏறிய பஸ் விபத்தில் சிக்கியது நினைவு வந்தது. பீதி, மரண ஓலம் எல்லாம் அவளுக்குள் சுழன்றது. தள்ளாடினாள். தன் இருக்கையில் வந்து அமர்ந்தாள். தான் உயிருடன் இல்லை, தன் ஆத்மாதான் பயணித்து கொண்டிருக்கிறது. அவளுக்கு புரியத் தொடங்கியது. ஞாபகங்கள் தறிக்கெட்டு ஓடியது. அம்மா அப்பா வந்து போனார்கள். தோழி வந்தாள். மேனேஜர் வந்தார். சில நாட்களாக தன்னை சைட்டடித்து கொண்டிருக்கும் வினோத் வந்தான். இன்னும் ஏதேதோ எண்ண அலைகள் முன்னோக்கி பின்னோக்கி ஓடிக்கொண்டிருந்தது. வெகுநேரம் நிலை கொள்ளாமல் தவித்து கொண்டிருந்தாள். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா எண்ண அலைகளும் முட்டி மோதி ஓய்ந்தன. சுற்றிலும் அமைதி சூழத் துவங்கியது. அவளுக்குள்ளும் அமைதி, பேரமைதி. மெதுவாக அதை அனுபவிக்க ஆரம்பித்தாள். பஸ் இப்போது ஓரிடத்தில் நின்றது. நிவேதா இறங்கவில்லை. ஓர் இளைஞன் ஏறினான். ஓட்டுநரின் பின்னிருக்கையில் அமர்ந்தான். நிவேதா புன்னகைத்தாள். முற்றும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.